ஹாய்ங்க. மார்னிங் மினி விளாக் பார்த்துடலாமா? காலைல எழுந்தோடனே அவங்க அப்பாவும் வேலைக்கு அமுச்சு விட்டு நைட் சார் கொஞ்சம் தூங்கலையா, அவங்க அப்பாவும் நைட் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. அதனால் எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். அத்தை மட்டும் வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் சாரை அமுச்சு வச்சுட்டு இந்த தலையில் போட்டிருக்கானே இல்லையா, இது தம்பிக்கு ஒரு 4-5 மாதம் இருக்கும்போது வாங்கினேங்க. ஆனால் அப்போதைக்கு போடவே இல்லை. சார் வந்துட்டு ரேக் உள்ளே தான் இருந்தது. இன்றைக்கி தான் எடுத்து போட்டுட்டு தெரிஞ்சான். அப்புறம் ப்ரெஷ் பண்ணிட்டு சாருக்கு வந்து அவரோட ப்ரெஷ் கொடுத்தா என்னோடய ப்ரெஷ் தான் வேணும்னு அடம்பிடிச்சாரு. அப்புறம் அவரோட ப்ரெஷ் கொடுத்து ப்ரெஷ் பண்ணிட்டு வந்து கிச்சனை லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அடுப்பு மட்டும் அத்தை கோலம் போட்டிருந்தாங்களா, அது அங்கங்கே திட்டு இருந்தது. அதை மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டு தம்பிக்கு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. தம்பிக்கு வந்துட்டு தோசை சட்னி எதுவும் வைக்கலைங்க. எனக்கு வந்து பொடி தோசை பண்ணிக்கலாம். தம்பிக்கு வந்துட்டு ஊத்தாப்பு மாதிரி ஊற்றி கொடுத்தா அவன் சாப்பிட்டுப்பான்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தாங்க தோசை ஊற்றினேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தோசை எப்போவுமே தம்பி கொடுக்க மாட்டேன் இல்லையா, அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொடி தோசை மட்டும் போட்டுட்டு சாருக்கு மட்டும் ஊத்தாப்பை ஊற்றினேன். கொஞ்சம் தான் மாவு எடுத்து நைட்டு தோசை ஊற்றினேன் இல்லையா, அதில் மாவு கொஞ்சம் இருந்தது. அதை மட்டும் எடுத்து 2 தோசை தாங்க. எனக்கு ஒரு தோசை, அவருக்கு ஒரு தோசை, அவ்வளோதான். அப்போயும் அவரை கையில் வச்சுட்டே தான் பண்ணேன். ஃபுல்லாக காலைல எழுந்தவுடனே ஃப்ரெஷ் பண்ணிட்டு மேலெல்லாம் தொடச்சி விட்டேங்க. ஆனாலும் இந்த கோலப்படியில் வெளியில் விளையாண்டா இல்லையா, அது மேலே ஃபுல்லாக கோலப்படி அப்படியே தூக்கி இடுப்பில் வச்சுட்டே தான் அவரை தோசை ஊற்றினேன். சரி தோசை ஆறட்டும், ஆறுற கேப்பில் நம்மளுக்கு அவனுக்கு குடும்பி போடலான்னு பார்த்தா அவர் வந்து தோசை கேட்டார். சரி பாருங்கள், வேணா வாஷ் பண்ணி பாருங்கள், முன்னாடி கொஞ்சம் தள்ளி பாருங்களேன். நான் ஊதும்போது அவனும் சேர்ந்து ஊதிருப்பான். அப்புறம் அவருக்கு சட்டெல்லாம் போட்டுவிட்டு பாவம் குழந்தை சட்டை போடுறேன்னு தோசையை வேறு தள்ளி விட்டுட்டேன். அப்புறம் மறுபடியும் எடுத்து அவர் வாய்க்குள்ளே வச்சு விட்டுட்டு சட்டையை போட்டு விட்டாச்சுங்க. கொஞ்சம் நேரம் தான், ஒரு 10 நிமிஷம் தான் போட்டிருப்பா. அப்புறம் மறுபடியும் ஏதாவது கீழே உருளுவான், இல்லைனா தண்ணி ஊற்றி அழுக்காக்கிடுவான். அப்புறம் மறுபடியும் கழட்டி போட்டு சும்மா தான் தெரியுமா பகல் ஃபுல்லாக. ஈவினிங் தான் ட்ரெஸ் போட்டு விடுவேன். அப்புறம் பிள்ளைக்கு எந்த தலையை சீவுறதுக்குள்ளே என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறான்னு பாருங்கள். இவனுக்கு ஒரு குடுமி போடுறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே. இதுவும் இப்போ ஸ்பீடாக வச்சு எடிட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் நேரமாக இருக்குது. எவ்வளோ நேரம் தெரியுமா அந்த குடுமி போட ஆக்குவான்? கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆக்கிடுவான் ஒரு குடுமி போடுறதுக்கு. அவரோட சீப்பை வேறு காணாங்க. இந்த சீப் தான் அந்த ஏதோ கிஃப்ட் பாக்ஸில் வந்திருந்தது. அவருக்கு தான் இந்த பிறந்த புதுசில் அந்த கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ அந்த பாக்ஸில் இருந்த சீப்புங்க. இது அவரோட சீப்பை வேறு மிஸ் பண்ணிட்டேன், எங்கன்னு தெரில. அப்புறம் ஒரு வழியாக குடுமி போட்டு முடிச்சாச்சுங்க. அவனோட மூஞ்சியை மட்டும் வாட்ச் பண்ணுங்களேன். நான் பேசுகிறத கூட நீங்கள் கவனிக்க வேணாம், அவனோட ஆக்ஷன் மட்டும் பாருங்களேன். பயங்கரமாக ஆக்ஷன்லாம் பண்ணுவார் சாரு. குடுமி போட்டு முடிச்சுட்டு சார் வந்துட்டு சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு தோசை எடுத்து கீழே வச்சேங்க. ஏன்னா தோசைக்கு தான் மேலே எழுந்திரிச்சு போனான். சரி தோசை எடுத்து கீழே வச்சான். அவனோட தோசை எடுத்து போட்டு என் தோசையை பிச்சான். சரி இது ஆகாது கதைன்னு சொல்லிட்டு நானே பிச்சு கொடுக்கலான்னு சொல்லி ஊட்டினா எழுந்துச்சி வெளில ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் வெளியில் அப்படியே நடந்துகிட்டே இருந்தான். அப்படியே சாருக்கு ஊட்டி விட்டாச்சு அந்த தோசையை. சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு வெளியில் அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு கசகசன்னு ஆக்கிட்டான். மறுபடியும் எடுத்து பாக்ஸில் போட்டுட்டு ஃபுல்லாக கூட்டி வாஷ் பண்ணி விட்டேங்க. சரி 12 மணி ஆயிடுச்சு, தூங்குவான்னு தொட்டியில் போட்டு ஆட்டினா என்ன பண்ணால் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக.